விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு? விருச்சிக ராசி ஆண்களை சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, குறை சொல்றாங்க. நல்லவங்க தான் அவங்க, குறை சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோவில் பார்க்க முடியும். நான் எல்லாமே சொல்றேன், பொறுமையா கேளுங்க. விருச்சிக ராசியில பிறந்த ஆண்கள் வந்து ரொம்ப ஒல்லியான தேகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சதப்பூசண மாதிரி, ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக அதிகபட்சமான ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க. விருச்சிக ராசியில பிறந்த ஆண்கள் குண்டா இருக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிதானது, ரொம்ப அரிது. அவங்க வந்து எடையெல்லாம் போட சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப குண்டு ஆக மாட்டாங்க. இதுதான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு நல்லா குண்டா இருக்கணும்னு சில பெண்கள் விரும்பின பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் விருச்சிக ராசியை குறை சொல்லுவாங்க, அப்படி சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. நடை உடை பாவனைகள்ல வந்து ஒரு கம்பீர தோற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி ஆண்கள். எலும்பு வெளியில தெரியாது, ஆனா தசையெல்லாம் மூடி ஒரு ஒரு ஏறக்குறை ஒரு உருண்டையான ஒரு வடிவமைப்புல அவங்க இருப்பாங்க. நடுத்தர உயரமா இருப்பாங்க, அகன்ற நெற்றி இருக்கும், அமைதியாக காணப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான். அப்பாவிகள் போல தெரிவார்கள், ஆனா உண்மையிலேயே அப்பாவியா சொல்றேன் அந்த நேரத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கத்தானே போறீங்க. விருச்சிக ராசி ஆண்கள் உண்மையிலே அப்பாவியா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் போறீங்க. ஏன்னா அப்பாவின்னு சொன்னோன்னா சில பேருக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கல கோவம் வந்திருக்கும், இல்லையா அப்படி இல்லையா விருச்சிக ராசி அப்படின்னு தோணும். ஏன் அவர் வந்து நெகட்டிவ் ஆகிறாருன்னு சொல்ல போறேன்ல. நான் கொடுக்குற ஜாதக பலன்கள் எல்லாமே எங்கேயாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அத்திப்பூத்த மாதிரி முரண்பாடாக இருக்கலாம். அது 100% நான் சொல்றது அப்படியே உண்மை. இப்போ இந்த வீடியோவும் முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, மார்க் கொடுங்க. 100 மார்க்குக்கு எத்தனை மார்க்குன்னு கமெண்ட் கொடுங்க. தனிப்பட்ட லக்னம், தனிப்பட்ட கிரக நிலைகள், இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல வந்து சில சாதக பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஜாதகம் இல்லை, அப்போ கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டாகும். நான் சொல்லக்கூடிய எல்லா முடிவுகளுமே அப்படியே பொருந்தி போகுமான்னா ஏறக்குறைய அதிகபட்ச நபர்களுக்கு அப்படியே 100% நான் சொல்றது பொருந்தி போகும். யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு பொருந்தாதுங்கிறதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். பாருங்க, விருச்சிக ராசி ஆண்கள் பார்ப்பதற்கு பூனை போல இருப்பார்கள், ஆனால் பாய்ந்தால் புலி போல இருப்பார்கள். அவர்கள் வீரமானவர்கள், கடின உழைப்பாளிகள், எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடவே மாட்டார்கள். அதிக பேச்சு திறமை கொண்டவர்கள், பேச்சு திறமையினால எதிரிகளை வெற்றி கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் இவங்களுக்கு வந்து 2ஆம் இடம் குருதேவனோட வீடான தனுசு இவங்களுக்கு 2ஆம் இடம். விருச்சிக ராசி ஆண்களுக்கு நீங்க வந்து அவங்க பேச்சுல வெல்லவே முடியாது, அவங்க வெற்றி ஆயிடுவாங்க. கலைகளை விரும்பக்கூடியவராக இருப்பார், இசையை ரசிக்கக்கூடியவராக இருப்பார். வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டை போட்டாருன்னா பாட்டு கேட்காத ஆளு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா போய் சண்டை வருமா இல்லையா? என்ன நம்ம ஆளும் பாட்டு கேட்டு அப்படின்னு சண்டை போடுவீங்க. அவர் ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து வகுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை தனக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர். விருச்சிக ராசி ஆணுக்கிட்ட அவ்வளவு ஈஸியா நீங்க திட்டங்களை பிளான வாங்க முடியாது. அப்ப என்ன சொல்லுவீங்க, ஐயோ பொல்லாத ஆளுப்பா, ஏதாவது மனசுக்குள்ள வச்சிருப்பான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே அப்படியே எதையோ வச்சிருப்பான்னு சொல்லி அப்புறம் அப்படியே பில்டப் பண்ணி அதை ரொம்ப பெரிய கட்டவனா மாத்தி விட்டுறீங்க. எதிரிகளை வெல்லக்கூடியவர், தன்னம்பிக்கையானவர், மிகவும் தாராளமனமான மிக 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 தாராளமனமான போக்கு அவர்கிட்ட இருக்கும். எதையும் பெருசா வந்து அதாவது சேவை இது மாதிரி விஷயத்துல தாராள மனப்போக்கு இருக்கும்னு வச்சுங்களேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவருடைய மகிழ்ச்சிக்கு இடையூறாக யாராவது நடந்து கொண்டீர்கள் என்றால் தேல் போல மாதிரி ஒரு கொடுக்கு எடுத்து ஒரு கொட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அப்ப பிடிக்கலன்னு சொல்ல போயிருவீங்க. அது தான தர்மம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துவாருன்னு இல்லை, தனக்கு போக தான தர்மம் பண்ணுவார். சத்தான சுவையான உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவருக்கு உணவு சரியா செஞ்சு கொடுக்காம வீட்டுல யாராவது இருந்தீங்கன்னா அப்ப பிரச்சனைகள் உண்டாகும். உணவுக்கு நல்ல கவனம் கொடுப்பார், ஆரோக்கியமான உணவுகளை தேடி சாப்பிட்றதுல கவனம் உடையவர் தான் விருச்சிக ராசி ஆண். பாருங்க, விருச்சிக ராசி ஆண் வந்து உடை விஷயத்திலேயே ரொம்ப கவனமா இருப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து இவருக்கு 12வது இடத்துக்கு அதிபதி, அதனால இவர் சுகவாசியாகவும் இருப்பார். விருச்சிக ராசி ஆண் வந்து ரொம்ப நல்ல ஒரு சுகவாசியாகவும் இருப்பார். அது வசதியை விரும்பக்கூடிய நபராக இருப்பார். அந்த வசதியை அடையக்கூடிய ஒரு துடிப்பிலே அவர் அடைவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பார். ஒன்று அடைஞ்சிருப்பாங்க அந்த வீடியோ பார்க்குற விருச்சிக ராசி ஆண்கள், அல்லது அடைவதற்கு துடித்து கொண்டு அதுக்காக முயற்சி எடுத்து கொண்டு இருப்பாருங்க. விருச்சிக ராசியை வந்து செவ்வாய் தான் ஆட்சி பண்றாரு. பாருங்க, மேஷத்துல ராஜதந்திரியா இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசியில உணர்ச்சி பிளம்பா மாறுறாரு. அதனால ஊழல் நடந்தாலோ அத்துமீறல்கள் நடந்தாலோ சட்டவிரோதங்கள் எங்கேயும் நடந்தா விருச்சிக ராசி ஆணுக்கு கோபம் வரும். ஏதாவது அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை அனுமதிக்க மாட்டார். அதை நோக்கி இவருக்கு ஒரு கோபம் உண்டாகும். அதாவது ஊழல் லஞ்சத்தெல்லாம் கேட்டா விருச்சிக ராசி ஆணுக்கு பிடிக்காது, அது கோபம் வரும் அவருக்கு. மதிப்பவர்களை மதிப்பார், மிதிப்பவர்களை தூக்கி போட்டு மிதிப்பார், அதையும் செய்வார். பிடிவாத குணமும் இவர்கிட்ட இருக்கும். யாருக்கு? விருச்சிக ராசி ஆண்களுக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல விடாப்பிடியா கூட இருப்பார். அவருடைய கருத்துக்கு மறுக்கிறது சொன்னாக்கா அவர் விட்டு கொடுக்காம கூட இருப்பார். அப்ப சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க அவர்கிட்ட. அதுதான் நிதானமும் பொறுமையும் அவர்கிட்ட இருக்கும். ஆனா அந்த பிடிவாத குணம்னு வந்துருச்சுன்னா மட்டும் அந்த நேரத்துல இருக்காது. இந்த பிடிவாத குணம்னு நான் சொல்றது எல்லா விருச்சிக ராசி ஆண்களுக்கும் இல்ல, பாதிக்கு பாதி ஆண்கள் இப்படி இருப்பாங்க. தனஸ்தானத்துல அதிபதி வந்து குரு இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு பண பற்றாக்குறையோ அல்லது பணத்தடையோ பெருசா உண்டாகுமா அப்படின்னா 90% விருச்சிக ராசி ஆண்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு பணத்தடை கிடையாது. யாரோடவாவது பணமாவது இவங்க கையில வந்துகிட்டே தான் இருக்கும். இளமை பருவத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே கூட கொஞ்சம் வயசு ஆக ஆக அவங்களை பண வசதியோட ஆகிறதுக்கான ஒரு நிலைமை முன்னேறிடுவாங்க. வாக்குஸ்தானத்துல அதிபதியா குரு இருக்கிறாரு.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயும் அதிபதியா குரு இருக்கிறார். அப்ப கல்வியோடவும் இவர்கள் தொடர்பு உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கா விருச்சிக ராசி ஆண்களுக்கு? ஆமா, வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கு. பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தன்னுடைய மூதாதையரினுடைய அறிவு இவங்களுக்கு இருக்குமா? ஆமா, இவங்களுக்கு இருக்கும். உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போலாமா? தாராளமா அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு தாராளமா போகலாம். அரசாங்க வேலை கிடைக்குமா? ஆமா, கிடைக்கும். இவங்களுக்கு அரசியல் துறையில போய் வேலை பார்க்கப்பாங்களா? அரசியல் சார்புடையவர்களோட இருப்பாங்களா? வேலை கிடைக்குமா? அரசியலுக்கே போக முடியுமா? அரசியலுக்கே போக முடியுமா அப்படின்னா அது சில ஆண்களால மட்டும்தான் முடியும். ஆனா அரசியல் துறையோட இவங்க போய் கம்யூனிகேட் ஆகலாம், அப்படி வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி ஆண்களுக்கு. விருச்சிக ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% ஆண்கள் தன்னுடைய பேச்சால் பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடிய ஒரு குணம் அவங்களுக்கு இருக்கு. 20%. அது ஆனா இதுல என்னன்னா, தான் அவரை புண்படுத்தும்படி பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசி புண்படுத்தி விடுவார். அதுதான் யதார்த்தமா நடந்துரும். அது யதார்த்தமா நடந்துரும். நல்லா பேச தெரியும், திடீர்னு புண்படுத்துற மாதிரி ஆயிரும். சுச்சுவேஷன் அப்படி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரங்க நியாய அநியாயங்கள், அதாவது விருச்சிக ராசி ஆண்கள் நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவா எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் விருச்சிக ராசி ஆண்கள். குறும்புத்தனம் இருக்கும், விஷமத்தனமும் கொஞ்சம் இருக்கும். எல்லாத்தையும் இல்லை, 20% கிட்ட. விருச்சிக ராசி ஆண்களுக்கு யாராவது ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா, ஒரு 20% ஆண்கள் யாராவது பிடிக்கல அப்படின்னா, அதாவது தலையில கொட்டுறதும்பாங்கல்ல, தேல் கொட்டுறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி அவங்களை திட்டுறதோ இல்லை அவங்களை ஏதோ ஒரு அந்த அந்த பிடிக்கலைங்கிற அபிப்பிராயத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு பிடிக்காதவர்களை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சாங்களேன். அப்ப அது அது பிடிக்குமா மற்றவங்களுக்கு? விருச்சிக ராசி ஆணுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களை ஏதாவது ஒன்று சொல்லி இவர் காயப்படுத்திட்டே இருக்காருன்னா அப்ப அவங்களுக்கு விருச்சிக ராசி ஆட்டோமேட்டிக்கா பிடிக்காம போயிடும். இப்படித்தான் பிடிக்காம பாரு. அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, பாக்குறதுக்கு அப்பாய் மாதிரி இருப்பாரு அப்படின்னு. அப்பாய் மாதிரி தான் இருப்பாரு. ஒரு 20% ஆண்கள் மட்டும் இப்படி இருப்பாங்க. விளையாட்டு போட்டியில முதலிடத்தை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். இது விருச்சிக ராசி எல்லா ஆண்களும் இல்ல, விருச்சிக ராசியில உள்ள ஆண்கள் யார் விளையாட போறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிடிவாதமும் ஃபர்ஸ்ட் வந்தே தீர்வாங்க அந்த விளையாட்டுல போறவங்க. இவங்களுடைய ஒரு குணத்துக்கு நீங்க போய் அவங்களை ஈஸியா ஏமாத்த முடியுமான்னா அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது விருச்சிக ராசி ஆண்களை. விருச்சிக ராசி ஆண்கள் யாராவது தவறு செஞ்சா பொறுத்துக்குவாங்களான்னா பிறர் தவறுகளை வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணம் உடையவர்கள். தன்னுடைய குற்றங்களை மறந்து விடுவார்கள், தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள். நீங்க போய் குறை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அப்போ விருச்சிக ராசி ஆண் பிடிக்காதவங்களை பிடிக்காம போயிடும். விருச்சிக ராசி ஆணவை பெருசா குறை சொல்லக்கூடாது. அவருடைய குற்றங்குறை மறந்துடுவாரு அப்படின்னா என்னன்னா திருத்திக்கிட்டு மறந்துடுவாரு. நம்ம திருந்திட்டோமே அவரையும் குறை சொல்றாரு அப்படின்னு நினைப்பாரு விருச்சிக ராசி ஆண். அதனால விருச்சிக ராசி ஆண்களை போய் பெருசா குறை சொல்லாதீங்க. துப்பறியக்கூடிய வேலை செய்தால் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு விருச்சிக ராசி ஆணுக்கு. விருச்சிக ராசி ஆணுகிட்ட துப்பறியும் வேலை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவரா இருப்பாரு. சில நேரங்களில் முன்கோபம் உண்டாயிரும். ஆமா, விருச்சிக ராசி ஆண்களுக்கு. அதனாலதான் கெட்ட பேர் வர்றது பாருங்க அவங்களுக்கு. கொஞ்சம் விருச்சிக ராசி ஆண்கள்கிட்ட பேச்சுல நீங்க ஏதாவது வாக்குவாதங்கள்ல பேச்சுல ஒரு அடி விலகி நிக்கிறது நல்லது. ஏன்னா சில ஆண்கள் விருச்சிக ராசியில எப்படி இருப்பாங்க, எல்லா ஆண்களும் இல்லை, சில ஆண்கள் விருச்சிக ராசியில எப்படி இருப்பாங்கன்னா முன்ன பின்ன பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அவங்க பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. பேசுறது கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க விருச்சிக ராசி ஆண் பேசுறாருல அந்த பேச்சுல ஒரு உண்மைதான் இருக்கும், ஆனா பேசுறது கஷ்டமா இருக்கும். உண்மையை தான் பேசுவாரு, ஆனா அவருடைய பேச்சு தூக்கி எறிஞ்சு பேசுவாரா? தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு அங்க ஏதாவது நடந்திருக்கும், நடந்ததுனாலதான் அவர் தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உண்மையும் இருக்கும். என்ன செய்யறது இப்ப? அப்புறம் எப்படி இருந்தாலும் அப்புறம் மன கஷ்டம் வர்ற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிட்டாக்க அப்புறம் ஒரு கோவம் வரத்தானே செய்யும் விருச்சிக ராசி ஆண்கள் மேல. அப்படித்தான் அவர் கடின உழைப்பாளி தான் யாரு விருச்சிக ராசி ஆண்கள். எந்த தோல்வியை சந்திச்சாலும் விடமாட்டார் அவரு. அவர் வெற்றி பெற வரைக்கும் அந்த எந்த விஷயத்தையுமே விடமாட்டார். அவர் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச மாட்டார் தான். பிறர் போற்றும் வகையில வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு தன்மை உடையவர் தான் விருச்சிக ராசி ஆண். ஆனாலும் இந்த ஒரு குணத்துல சிலர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிடுவார். இது எல்லா விருச்சிக ராசி ஆண்களுக்கும் பொருந்தாது. இப்ப வாழ்க்கை துணை அப்படின்னாக்க நல்ல வசதியோட, நல்ல ஒரு அற்புதமான புகழோட, நல்ல அந்தஸ்தோட, நல்ல கௌரவத்தோட அந்த வாழ்க்கை துணை இருக்கணும். அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த அந்தஸ்து இல்லைன்னா இவங்க அந்தஸ்தை உருவாக்குவாங்க விருச்சிக ராசி ஆண்கள். விருச்சிக ராசி ஆண்கள் விருப்பு வெறுப்புகளை தன் வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போவாரா அப்படின்னு கேட்டா பல ஆண்கள் அனுசரிச்சு போவாங்க. விருச்சிக ராசி ஆண்கள் அனுசரிச்சு போவாங்க. வரவுக்கேற்ற செலவுகளை செய்வாங்க. அக்கறையோட நடந்து கொள்வார்கள். எந்த சிரமங்களும் யாருக்கும் உண்டாக கூடாதுன்னு விருச்சிக ராசி ஆண்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மன வாழ்க்கையை இழுத்து பிடிப்பாங்க. மகிழ்ச்சிகரமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். சில விருச்சிக ராசி ஆண்கள் அதிகமான ஆழமான காதலை, அதிக அன்பை வெளிப்படுத்துவார்கள். அந்த அதிகமாக அன்பை வெளிப்படுத்துவதே அந்த இணையருக்கு தொந்தரவாக மாறி அந்த இணையர் அந்த விருச்சிக ராசி ஆணை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவார். அதிக அன்பு செலுத்துறதே பிரச்சனையாகும். திருமணம் ஆனதும் சரி, திருமணத்துக்கு பிறகும் சரி, அவருடைய இதயத்துல எப்பயுமே அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். சில ஆண்கள் மட்டும்
திருமணத்துக்கு பிறகு தன் இணையரை விட்டு, தன் மனைவியை விட்டு தனிச்சு வாழ்ந்தா தான் நல்லதுன்னு அவங்களுடைய ஜாதக அமைப்புல இருக்கும். தனிச்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். வேற வழி இல்லை, கட்டாயம் இருக்கும். குறிப்பா பெற்றோரினுடைய ஆதரவோடவே அதிக காலங்கள் வாழ்ந்தவர். இப்போ ஒரு ஒரு 15, 17, ஒரு 19, 20 வயசு வரைக்கும் கூட பெற்றோருடைய ஆதரவோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் ஆதரவு இல்லாம தனிச்சு இயங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க ஆண்கள். ஒரு 25, 26 வயசு வரைக்கும் கூட பெற்றோருடைய ஆதரவிலேயே வாழ்ந்த ஒரு விருச்சிக ராசி ஆண் திருமணம் செய்தார் என்றால், அந்த பொருளாதார சூழ்நிலைக்காகவோ அல்லது வேற சில காரணங்கள்லாம் இருக்கிறதுக்காகவோ தன் மனைவியை விட்டு குழந்தை பிறப்போ அல்லது ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு பிறகோ பிரிஞ்சு, குழந்தை பிறப்புக்கு முன்னையும் கூட சில ஆண்கள் பிரிஞ்சிருப்பாங்க விருச்சிகராசி ஆண்கள். வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா விருச்சிகராசி ஆண்கள் அப்போ அந்த மனைவி இங்க இருந்து என்ன செய்வாங்க, அப்பா அம்மாவுக்கு போன் அடிச்சு என்ன எதுக்கு இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிச்சிங்க, என்னை விட்டு போயிட்டாரு பாருங்க, இப்படி எல்லாம் பேசுற நிலைமை உண்டாகும். இது எல்லா விருச்சிகராசி ஆண்களுக்கும் கிடையாது. சில பேரை குறை சொல்றீங்களா, ஏன் குறை சொல்றீங்கிறதுக்கு காரணம் வேற எந்த ராசிக்கு இந்த குறை வராது. இந்த பிரச்சனை விருச்சிகராசி ஆண்களுக்கு உண்டாகும். அதனால சொல்றேன், விருச்சிகராசியில பிறந்தவங்க பண வசதி இருக்குமானா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண பற்றாக்குறை தான் வராதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆடம்பரத்துக்கும் ஒரு வசதிக்கும் வாகன வசதிக்கும் எல்லாத்துக்குமே முயற்சி எடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாருன்னு நான் சொன்னேன்ல. பண விரயங்கள் பண்ண மாட்டார். அதுலதான் நீங்க தெளிவா இருக்கணும். விருச்சிகராசி ஆண்கள் பண விரயத்துக்கு ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டார்கள். அதனால விருச்சிகராசி ஆணை திருமணம் செய்தவர்கள் பெருசா குறை சொல்லாதீங்க, நல்ல மனுஷங்க தான் அவங்க. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக குழந்தைகள் இல்லை. சமுதாயத்துல பெயர் புகழோடு வாழ முடியும். இவங்களுடைய குழந்தைகளால விருச்சிகராசி ஆணுக்கு பிறக்கிற பிள்ளைகள்னால விருச்சிகராசி ஆணுக்கு பெயரும் புகழும் நற்பெயர்கள் உண்டாகும். சின்ன வயசுல இருந்து விருச்சிகராசிக்காரங்களுக்கு சமூக சேவையில ஒரு ஒரு நாட்டம், ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். எதிரிகளை அஞ்சு நெடுங்கும்படியான கிடுக்குப்பிடி போட்டு அவரை ஜெயிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். எதிரிகள் அஞ்சு நடுங்கணும் விருச்சிகராசி ஆண்களுக்கு. அப்படி அது ஒரு குணம். அது அவங்களுக்கு பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள், அவ்வளவுதான். அதனால எதையுமே சாதித்தே தருவார்கள். இதெல்லாம் ஒரு ஒரு வாசனை திரையம் வைக்கலாமா? ஆமா, பண்ணலாம். தேன் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், கோதுமை வாங்கி வியாபாரம் பண்ணலாம். மருத்துவத்துறையில இருந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லது. கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லது. புகழடைந்தவரா வந்துருவாரு, ரொம்ப புகழா வர முடியும். இப்ப நான் சொல்ற துறைகள் எல்லாம் விருச்சிக ராசி ஆண்கள் இருந்தாங்கன்னா அற்புதமா இருப்பாங்க. அதே போல விருச்சிக ராசி ஆண் அப்படின்னா அவரை நீங்க சுதந்திரமா விடணும். அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நீங்க எல்லாருமே அவரை கெட்டவர் தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் கெட்டவர் மாதிரி தான் அப்புறம் நடந்துக்க ஆரம்பிச்சிருவாரு. ஃப்ரீடம் இருக்கணும் அவருக்கு. சுதந்திரத்தை விரும்புவர்கள், தனக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விருச்சிக ராசி ஆண்கள். அவருக்கு நீங்கள் சுதந்திரம் வீட்டிலே தராமல் இருந்தால் வீட்டுல உள்ள அத்தனை பேரும் அவரை நீங்க நேரடியாக தான் பேசுவீங்க. அவர் என்ன பண்ணாலும் எல்லா காலத்துக்கும் தடையே சொல்லுவீங்க. விருச்சிக ராசி ஆண் என்ன முயற்சி எடுத்தாலும் குறுக்க பூந்துகிட்டே இருக்கிறீங்க. அவருடைய வாழ்க்கையில நீங்க முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிடிக்காம தான். ஏன்னா சுதந்திரமாவே இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் விருச்சிக ராசி ஆண்கள். அதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவருக்கு பிடிச்ச உணவுகள், அவருக்கு உடம்புக்கு ஒத்து போற உணவுகள், அப்படிப்பட்ட உணவுகள்லாம் வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னாக்கா அப்புறம் சண்டை தானே வரும். சத்து பொருள் தான் சாப்பிடுவாருன்னு சொன்னல. இப்ப சிகப்பு முள்ளங்கி அவருக்கு நல்லது, வெங்காயம் நல்லது, சிவப்பு கோஸ் முட்டைக்கோசு நல்லது, காலிஃபிளவர் அவருக்கு அவருக்கு நல்லது, நாவல் பழம் நல்லது, முந்திரி பழம் அவர் நல்லாவே சாப்பிடலாம். கீரை வகைகள் எது வேணாலும் அவர் சாப்பிடலாம். பழங்கள் எவ்வளவு வேணாலும் அவர் சாப்பிடலாம். இதெல்லாம் அவருடைய உணவுல இருக்கிறது நல்லது. இயல்பாகவே அவருக்கு பிடிக்கும். இப்ப இது இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே வந்தா அப்புறம் வீட்டுல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். விருச்சிக ராசி ஆண்களுக்கு சுதந்திரங்களை கொடுங்கள், ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. விருச்சிக ராசி ஆண்கள் யார்ட்டையுமே கெட்ட பேரே வாங்காம இருப்பாங்க வீட்டுல. ஆபீஸ்லயும் அப்படித்தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏன் அவர் கெட்டவரா நடந்துக்க போறாரு? அவர் கெட்டவரா நடந்துக்க வேண்டிய அவசியமே விருச்சிக ராசி ஆண்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க மொத்தத்துல விருச்சிக ராசி ஆண்களை பார்த்தா நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா நல்லவர் தான். பிடிவாத குணம் எடுக்கும் போதுதான் கெட்டவரா தெரியாது உங்களுக்கு. அது நிறைய சொல்லிட்டேன். நான் இப்ப தொகுத்து சொல்றேன்னு ஆரம்பிச்சா திரும்ப நான் சொன்னதையே சொல்ற மாதிரி உண்டாகும். அதனால இதுதான் காரணங்கள் விருச்சிக ராசி ஆண்களை சில பேர் தவறாக நினைப்பதற்கு.